சார் கமருதீன் சார், நீங்க இன்னைக்கு ஷோல ஒண்ணு கேட்டீங்கல்ல, அதாவது வேற ஏதாவது இருக்கா ஜெட்டி கிட்டி அப்படின்னு, அத 1 hour ஷோல நல்லா பாத்துக்கோ. 1 hour ஷோ, அதனால ரொம்ப ஜென்டலா அவங்க மியூட் போட்டாங்களாம். ஆனா ஊரே சிரிச்சிருச்சு. ஆனா அந்த ஜெட்டி மேட்டரை மட்டும் நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க. இந்த மேட்டரை விஜய் சேதுபதி சார் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா 1 minute. அடுத்தது இதுக்கு பேர் என்ன, செருப்பு. அடுத்தது கமருதீன் இப்படி எடுத்து காட்டுவார். சார்வால் என்ன பண்ணுவார்னா, இது வெறும் செருப்பு தானே, அதுல என்னமா இருக்கு, கால்ல போடுறது தானே, இவனை வெளியில போடுறான்னு நாங்க சொல்றோம், இல்லனா அவனையும் செருப்பால அடிச்சே ஆகணும்னு வெளியில ஒரு கூட்டமே இருக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு. எவ்ரி ப்ராப்பர்ட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாட்டியா செருப்பால் அடிக்கிற நாய் என்ன வேணாலும் பேசுது பத்தியாது. ஒரு ஷோல என்ன வேணாலும் பேசலான்னு அப்படி விட்டா, நான் இப்படிதான்டா போன வாரம் உசுர குத்தலாம் கத்தி அவன் பண்ற வேலைக்குன்னு அவன் எவ்வளவு தைரியம் இருந்தா கேக்குறான் பத்தியா. பாயிண்ட் ஆஃப் பேசுறான், பாயிண்ட் ஆஃப் பேசுறான். நான் பாயிண்ட் ஆஃப் பேசுறான், மயிரம் பாயிண்ட் ஆஃப் பேசுறான். சாரி மாமா, நீங்க ஏதாவது கேட்டா இல்ல நம்ம ஏதாவது சொன்னா அதுக்கு மட்டும் வந்து அவங்க பிஆர் கும்பல் நினைக்கிறேன். அப்படி என்ன கமருதீன் மேல வன்மம், அவர் நல்லதான விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு நம்மள வந்து கேள்வி கேட்கறாங்க. கமருதீன் மேல வன்மம் கேட்கிற யாரா வேணாலும் யோசிச்சு பாருங்க. இது ஒரு ரொம்ப நாகரிகத்தோட உச்சம் இல்ல. ஒரு பப்ளிக் பாக்குற ஷோல அமித்தோட ரியாக்ஷனே அவ்வளவுதானா, யோ பில்டிங் மாதிரி இருக்க சப்புன்னு ஒண்ணு வைக்க வேண்டியதானே கமருதீன் அப்படின்னு. ஹிந்தி சீரியல்ல கூட எடுக்க கூடாதியா. எதுக்கு வச்சா அவர் ரெட் கார்டு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவீங்க, கமருதீன் நாங்க சேஃபா தான் இருப்பாரு, அமித் வந்துருவாரு. அது கரெக்ட் தான். ஏன்னா தலைவன் வந்து அமித் நீங்க மறந்துட்டீங்க, கமருதீன் மேல கை வச்சிருக்கீங்க, அதை மறந்துட்டீங்க அப்படின்னு சம்பந்தமே இல்லாம அடிச்ச அமித்த அடிக்கு தூண்ட கமருதீன் விட்டுருவாரு. அடிச்ச அமித்த 5 நிமிஷம் பேசுவாரு. எனக்கு என்ன உண்மையிலேயே இந்த ஷோல பார்த்து செம்ம காண்டாயிடுச்சுன்னா, அவன் வந்து அரோரா கிட்டக்க அந்த மாதிரி ஒரு தைரியமா அப்படி பேசுறான்னா அதுக்கு முதல்ல அடிக்க வேண்டியது அரோராவை. அதாவது அவன் பேசின பாயிண்ட் மாதிரியான ஒரு பாயிண்ட் எல்லாம் அவன் அதுல ஒரு சில பாயிண்ட அவன் தெரிஞ்ச அறிவோட பேசானா தெரியாம பேசானான்னு தெரியல. ஒரு சில பாயிண்ட் கிளவரான பாயிண்ட் தான். என்னன்னா 5 வாரமா நீ தெரியலமா, 6 வாரத்துக்கு அப்புறம் தான் நீ தெரியவே ஆரம்பிச்ச, அதுக்கப்புறம் இப்பதான் நீ ரொம்ப ஸ்கோரிங்கா தெரியற அப்படின்னு இவன் இன்னைக்கு இத பேசுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? போன வாரம் இந்த பொண்ணு இவங்க 2 பேரும் லெட்ஸ் பி a பார்ட் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் காமிச்சது பத்தியா, கேவலமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். அதாவது கமருதீனை என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், நீ வந்து ஒண்ணு இருந்தா உண்மையான நட்புல இரு, இல்ல உண்மையான வெறுப்புல இரு. நட்புக்கும் வெறுப்புக்கும் செருப்புக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்க. அவனா செருப்பால அடி வாங்கக்கூடிய சூழ்நிலையை அவனே கிரியேட் பண்ணிக்கிறான். பொண்ணுங்க கிட்ட தொடர்ந்து ஒரு மாதிரி கேவலமா இந்த ஷோல தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கான்.